எல்லோருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது தனுசு ராசி அப்படின்றது பொதுவாகவே உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க. ஸோ உபய, சர மற்றும் ஸ்திர அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ராசிகள் பேட்சுகள் இருக்குங்க. அதில் ஒவ்வொன்றுலையுமே 4 ராசிகள் பொருந்துவீங்க. இப்போ இதில் தனுசு ராசி நண்பர்கள் நம்மளுடைய உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க. மேலும் நெருப்பு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. தனுசு ராசி கூட பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே பொருந்துவீங்க. மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கிர பகவான். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. சரி, இப்போ எங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான், அதே மாதிரி இப்போ எங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், அதனாலேயே எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு. உண்மையை சொன்னால் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. சரிங்களா? உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய லக்னம் என்ன லக்னமோ அதை பேஸ் பண்ணியும், மேலும் உங்களுடைய ராசி அதிபதி பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்ற காரணத்தினால உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்க கோயில்களுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆரம்பத்திலேயே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக, சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ இந்த பூமியில் வசிக்காம முன்னோர்கள் இப்போ நம்மளுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பாவோ அல்லது அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவோ அந்த மாதிரி ரொம்பவே முன்னாடி இருக்க முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதற்கு காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100க்கு 100% உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் எப்போவுமே வருட பலன் அப்படின்றது பொதுவாக முக்கியமாக சொல்லக்கூடிய 4 கிரகங்களை வச்சு மட்டும்தான் அதிகப்படியாக கணிப்போம். ஏன்னா இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் மினிமம் ஒரு வருட காலத்துக்கு ஒரு முறை ஆவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிரகம் நம்மளுடைய குரு பகவான்க. இந்த குரு பகவான் ஆனவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் இப்போ அவர் உங்களுக்கு அற்புதமான இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க. அது வரைக்கும், சரிங்களா, ஏப்ரல் 2024 வரைக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவுடைய நன்மைகள் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவ செல்வங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் அவ்வப்போது கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்திருக்கலாங்க. நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே மறந்து போயிட்டு இருந்திருக்கலாம் இந்த போர்டு எக்ஸாம் எழுதும்போது. ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இதற்கு மற்றொரு காரணமாக நம்மளுடைய சனீஸ்வரரை கூட நம்ம சொல்லலாங்க. அவர் உங்களுடைய உதவி மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இப்போ நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாருங்க. இதன் காரணமாக இப்போ அவர் நேர்கதிக்கு வந்துட்டார். இந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 நேர்கதிக்கு வந்துட்டாரு. இதன் காரணமாக இனி படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமே ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு மிட் டர்ம் டெஸ்ட்டோ அல்லது குவார்டர்லி எக்ஸாமோ அல்லது ஆஃப் இயர்லி எக்ஸாமோ அல்லது ஆனுவல் எக்ஸாமோ அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த 2024 ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய நட்சத்திர நாதன் சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான், ஆஞ்சநேய பெருமான் அல்லது ராமர் கோயில், சரிங்களா, இந்த கோயில்களில் எதனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அல்லது கிருஷ்ணர் கோயில் இருந்தாலும் ஓகே தாங்க, எதனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா எக்ஸாம் எழுதுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சார் நீங்கள் சொல்கிற கோயில்கள் எதுவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய
கோயில்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகப்படியான நல்ல மார்க்ஸ் கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் வந்து திரிகோண ஸ்தானங்களில் முக்கியமான ஸ்தானம் வந்து இந்த 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் அப்படின்னு கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சார் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை, எங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து 100% அதிகரிக்குங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. பர்மனன்ட் பொசிஷன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் கிடைப்பதற்கும், மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சேலரி ஹைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சேலரி ஹைக்கு கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து ஃபாரின் போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா இந்த ஏப்ரல் மாதம் 2024ஆம் வருடம் உங்களுக்கு அனைத்துமே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்துங்க. சரிங்களா? தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும்போதே கண்டிப்பாக குணமடைவதற்கு 100% அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய புரடம் நட்சத்திர நண்பர்களுடைய தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. மேலும் நீங்க இரவு நேரத்தில் பிரயாணம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பொருட்கள் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து பைக்ல டிராவல் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, புதிதாக யாருன்னா நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இதுவே உங்களுக்கு தேவையற்ற உபதிரத்தில் கொண்டு போய் முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது சாத்தியப்படுங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு, நிலம், வாசல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் அற்புதமாக கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்பீங்க, அது எப்படிங்க இந்த வருஷத்தில் எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபேவராக நடக்கும் அப்படின்ட்டு. இதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஆல்ரெடி வந்து இப்போ நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து அவர் வந்து உங்களுடைய 3வது வீட்டுக்கு போயிட்டாருங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்னும் கூட டவுட் இருக்கு. உங்களுக்கு உண்டான கேள்வி வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த டிசம்பர் மாதம் 2023 இப்போ சனீஸ்வரர் வந்து டோட்டலாக உங்களை விட்டு விலகிட்டு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய
முயற்சி ஸ்தானத்துக்கு வருவாரு. அதாவது உபஜய ஸ்தானத்துக்கு. இதன் காரணமா இனி வரவிருக்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நீங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறீங்களோ, அனைத்துமே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறுவதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் இப்ப குரு பகவான் உங்களுடைய பஞ்சம ஸ்தானத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால, ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க காதல் வசப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க உங்களுடைய வீட்ல பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. சரி, எங்களுக்கு வயது திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க. இன்னும் கூட எங்களுக்கு திருமணமே கைகூடல. எங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியமோ அதாவது மன உளைச்சல் பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே காலம் நல்லபடியாக இருக்குங்க. உங்களுக்கு குருபலம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க, அப்படின்னா ஏப்ரல் 2024க்கு அப்புறமா எங்களுக்கு அலைன்ஸ் செட் ஆகாதா அப்படின்ட்டு. அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு குருபலம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு வரவிருக்கும் வரனுக்கும் குருபலம் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 100% மேரேஜ் கூடிய சீக்கிரத்தில் கைகூடும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ வருத்தப்பட வேண்டிய அவசியமோ இனி வரவிருக்கும் நாட்களில் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு அதிகப்படியாக ஜனவரி மாசத்திலே கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு அவங்களுக்கு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா நல்லபடியா லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக கனிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா நீங்க செய்கின்ற சுய தொழிலில் லாபம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த அளவுக்கு பண்போடு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு முற்றிலும் விடுதலை கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இது இன்னும் ஒரு நல்ல சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுது. அதே மாதிரி கேத்து ஆல்ரெடி உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது ஒன்னே போதுங்க உங்களுக்கு. ஏன்னா 10ல் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகம். அதற்கு தகுந்த மாதிரி கேத்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் மேலும் ஏப்ரல் மாதம் 2024 தான் அந்த அதிகப்படியான கம்பெனிக்கு ஹைக் போடுவாங்க. ப்ளஸ் டெசிக்னேஷன் சேஞ்சும் பண்ணுவாங்க. இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு நல்ல ஹைக் அமௌண்ட் கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய 12வது சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தையும் குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பார்ப்பாருங்க. அதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள்
அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இப்போ அழகு சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பதோ அல்லது ஒரு பியூட்டிஷியன் ஷாப் வைப்பதோ அல்லது இப்போ ஒரு சில பெண்மணிகள் பர்ஃப்யூம் ஷாப் வைப்பதோ அல்லது ஒரு சில பெண்மணிகள் துணியை வாங்கி விற்கின்ற தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.